வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நகை நீங்கள் சரி, நம்ம வீட்டில் இருந்த நகையை எடுத்து போட்டு காமிச்சிருவோன்னு. இந்த வளையல் வந்து எல்லோ க்ரீன் அண்ட் அரக்கு வளையல். இந்த ரெண்டும் வந்து அரக்கு, அது மேலே கோல்டில் பூ, உள்ளே இருக்கிறது மெல்லிச கோல்டில் அப்படி லைன் போட்டிருக்காங்க. வழக்கமாக நான் போடுற சுரோஸ்கி மோதிரம், நார்மலாக போடுற தோடு, மூக்குத்தி, இதுதான் இன்றைய நகை பற்றிய ஒரு சின்ன செய்தி. அதுக்கடுத்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னுடைய தம்பி டாக்டர் ஆர் விஜயகுமார், அவருடைய மனைவி லலிதா விஜயகுமார். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நான் நாத்தனாராக இருந்தால் கூட லலிதா விஜயகுமாருக்கு நான் ஒரு அம்மா மாதிரி எப்போவுமே. அவங்க வந்து முதல் மரியாதை, அவங்க வீட்டில் கல்யாணம், என் தம்பி மகனுக்கு கல்யாணம். முதல் மரியாதை எனக்கு தான் சொல்லிவிட்டு நேற்று காலையில் வந்து இந்த வைர ஊசி பட்டுப்புடவை காமிச்சாங்க. இதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகான செயல். இதை உங்களுக்கு நான் காமிக்க ரொம்ப விரும்புகிறேன். என் பிறந்த வீட்டு சீரு, என் தம்பி, என்னுடைய கசின் பிரதர், சித்தி பையன், நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு குழந்தை தான். நானும் ஒரே பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு அவரும் ஒரே பிள்ளை. பெரிய டாக்டர் சென்னையில். அவர் மனைவி லலிதா விஜயகுமார், டாக்டர் ஆர் விஜயகுமார். இந்த புடவை பாருங்கள், வைர ஊசி. இது கிட்ட தான் காமிக்கிறேன். வைர ஊசி திரும்பியும் ட்ரெண்டாக. நான் 1967 ஒரு புடவை கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான். இந்த பல்லுவை பாருங்கள், இந்த பல்லு பாருங்கள். வெறும் பல்லு வந்து பச்சை, பார்டர் க்ரீன், க்ரீம். நான் எப்போவுமே ரொம்ப க்ரீம் எல்லாம் விரும்புறதுனால எனக்காக கொண்டு நகைக்கடையோட ஒரு புடவை கடையும் திறந்து காமிச்சாச்சு. புரிஞ்சுதா? எனக்கு வந்து நான் போய் சுயமாக கடைக்கெல்லாம் போய் துணியெல்லாம் வாங்க மாட்டேன். பிள்ளைங்க வாங்கி கொடுக்குறது, பர்த்டேக்கு எல்லாம் ஒரு 15 புடவை வாங்கி கொடுத்துருவாங்க, சல்வார் கமிஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கல்ல, அவள் ரொம்ப அழகாக சாரீ செலக்ட் பண்ணி கொண்டு கொடுப்பாள். ஒரு 3 சாரீ 4 சல்வார் கொடுப்பாள். என் மருமகனும் அதே மாதிரி சல்வார் கமிஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க. அதனால் வந்து எனக்கு கடைக்கு போய் துணி வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. என் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நகையும் போய் வாங்குறதில்ல. விருப்பம் இருந்தாலும் சில டைம் செய்கிறதில்ல. எனக்கு மற்றவங்களுக்கு செஞ்சு தான் பழக்கமாக போச்சு. இப்போ நம்மளுடைய இன்றைய செய்திக்கு வரும். இந்த அக்டோபர் மாதம் நல்ல அமைதி, சந்தோஷம், செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க தெய்வீக அருள் நமக்கு கிடைக்கட்டும். நாம் செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தை மேன்மைப்படுத்துவதாக இருக்கட்டும். நல்ல விஷயங்களை செய்வோம், நல்ல கருணை காண்பிப்போம், அன்பாக நடப்போம், அமைதியான ஒரு அழகான வாழ்க்கையை நடத்துவோம். பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. இந்த மாதத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்த நமக்கு உதவுவதால் மிக மிக நன்றி. நம்ம வாழ்க்கை வளம் பெறணும், நல்லபடியாக இருக்கணும், மன அமைதியாக இருக்கணும்னா சில விஷயங்கள் செய்யணும். யூஸ்லெஸ்ஸாக பேசிட்டு, வாழ்க்கையில் வீணாக பேசிட்டு, எதற்கெடுத்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டு, வேண்டாத விஷயங்கள் கொண்டு வந்து அதில் ஒரு பிரச்சனையை சொல்லி எல்லார் மீதும் குறை சொல்கின்ற இந்த மாதிரி ஜனங்களை விட்டு நாம் சில டைம் வந்து வீட்டு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பராக இருக்கும், அவங்கள விட்டு விலக முடியாது. ஆனால் மனதளவு அவங்களை விலக்கி தூரம் வைத்து விடுவோம். நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு உயர்நிலை அடைவன். நீங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது. நல்ல உங்கள் லெவலுக்கு மேலே நீங்கள் இருந்து வாழ்க்கையை ஓட்டணும். அதுக்கு சில விஷயங்கள் நாம் கடைபிடித்தாக வேண்டும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த எதிர்மறையான விஷயங்கள் பேசுபவர்கள், நடப்பவர்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு வேண்டாத ஒரு பொருள், தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ணும், குப்பையில் போட்டுரும். அதுதான் நீங்களும் செய்யணும். இவர்களுடைய எதிர்மறையான அலை என்ன பண்ணிடும்னா, நமக்கு நல்லது நடக்கணுன்னா கூட அதை அவங்க அலைகள் தடுத்து நிறுத்தி விடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகுந்த கஷ்டத்தோடு கடினமாக பல தடைகளை தாங்கி நடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவன் சொல்ல யாருக்குமே தகுதி கிடையாது. உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். சில நேரம் நம்மளால் வாய் விட்டு கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? அதனால் யாருக்கும் உங்களை ஜட்ஜ் பண்ண, உங்களை நீங்கள் இப்படித்தான் சொல்ல தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இருந்த நிலைமையில் இல்லை, நீங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படலை, நீங்கள் ஏறி வந்த பாதை
கல்லும் முள்ளும் இருந்த அந்த பாதை, வலியும் வேதனையும் அந்த நிறைந்த பாதை அவர்களுக்கு தெரிய நியாயமே கிடையாது. உங்கள் வாழ்வுக்கு சிறக்க, நீங்கள் விரும்பிய விதம் அமைய, மற்றவர்களை வருத்தப்படாத விதம் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அது பிரபஞ்சத்தினால் மாத்திரம்தான் சாத்தியம். பிரபஞ்சத்தினால் எதனால் சாத்தியம்? த கனெக்ட் பிட்வீன் யூ அண்ட் த பிரபஞ்சம், யூனிவர்ஸ். அதாவது உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவு. நீங்கள் 100%, மோர் தென் 100% நாம் அதை நம்பி சில விஷயங்கள் செய்தே ஆக வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கும். அற்புதங்கள் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சிறு சிறு வினாடியின் சிறு அளவிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு அடுத்தது நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தேடுங்கள், ஆஸ்க், கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். கதவை தட்டுங்கள், உங்களிடம் அது ஓடி வரும், தானாகவே ஓடி வரும். கேட்டவுடன் கிடைக்கும் ஒரே இடம் பிரபஞ்சம் மாத்திரம்தான். அதை எப்படி கேட்க வேண்டும் என்று பல முறை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அதையே செய்யுங்கள். எழுத வேண்டும், மனசால் நினைக்க வேண்டும், அந்த உணர்வுகளை கொண்டு வர வேண்டும், உணர்வை ஆழ்மனதுக்கு அனுப்ப வேண்டும். ஆழ்மனதிலிருந்து பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் போது அதிர்வலையாக உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் நடந்துவிடும். நாம் நினச்சிக்கிறோம் வாழ்க்கையில் எல்லா பொருளும் இருந்தால், இதெல்லாம் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருப்போம், நம்ம சந்தோஷம்னு. ஆனால் அது தலைகீழாக நடக்குது. எப்படி தலைகீழாக நடக்குது? சந்தோஷமாக இருக்கும்போது தான் அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பொருள் வந்தப்புறம் சந்தோஷம் இல்லை, வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருள் வந்து விட்டதாக, அந்த விஷயம் நிறைவேறி விட்டதாக சந்தோஷப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையானபடி அமையணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தேவைகளின் பரிமாணம் அது எல்லாமே மாறணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களின் எதிரொலி. நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் அதை பிளான் பண்ணி ஆல்ரெடி மென்டலாக செட் ஆகிட்டீங்க, மென்டலாக அந்த அலைவரிசையை அனுப்பிட்டீங்க. அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்க போகிற விஷயம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயம். அதாவது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன் எதிரொலி தான் உங்களுடைய வாழ்க்கை. நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன், என் மகள் திருமணம் நடந்துவிட்டது, என் மகன் திருமணம் நடந்துவிட்டது, நான் வீடு கட்டிவிட்டேன், என் கடனெல்லாம் கொடுத்து முடித்து விட்டேன், என் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நல்லுறவும் நிலவுகிறது, என் மகள் திரும்ப வந்துவிட்டாள், என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்கிறார், என் மனைவி என்னிடம் நன்றாபடியாக இருக்கிறார், இப்படின்னு ஒவ்வொரு எண்ணங்களாக உங்கள் மனசில் விதைச்சு அது நல்லா இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்தாலே ஒழிய உங்கள் எண்ணங்கள் நிறைவேறாது. நிறைவேற வேண்டும் என்றால் அதுதான் நான் எப்போவுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியலை. எண்ணங்கள் நிறைவேற இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். நடந்து விட்டதாக நினைக்கும் போது உங்கள் உள்ளுணர்வு ஆழ்ந்த அனுபவத்தை உங்கள் உள்ளுணர்வுக்கு அனுப்பி அதை நிறைவேற்றி கொள்ளுங்கள். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நான் மந்திரம் தந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஆள். என்னால் செய்ய முடியும்னா உங்களால் செய்ய முடியும். இந்த விஷயங்களை இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு சொன்னேன். அவங்க 7 நாள் தான் இங்கே எழுதினேன், அப்புறம் எனக்கு டைம் இல்லை. உனக்கு பிரபஞ்சத்துக்கு உன் தேவைக்கு டைம் இல்லைன்னா அதுக்கும் உனக்கு டைம் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க. எனக்கு சில டைம் இன்ட்யூஷனில் டக்குன்னு வாயில் வந்துடும். இந்த குரு ஹோரையில் இந்த இடத்துல நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். எனக்கு அஸ்ட்ராலஜிலாம் ஒன்றும் தெரியாது. அது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. அவங்க அன்றைக்கி விட்டுட்டு வேறு ஒரு நாளைக்கு போயிட்டு நடக்கவே இல்லாமா நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அது பிரகாரம் நடந்தால் தான் விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த விஷயம் இந்த நேரத்தில் இப்படி பண்ணுங்கம்மா, இத்தனை தரம் அஃபர்மேஷன் எழுதுங்கம்மா, எத்தனை வரைக்கும் கிடைக்கிற மட்டும் எழுதுங்கம்மா, கிடைச்சப்புறம் நன்றி சொல்லுங்கம்மா, நன்றி சொல்லிட்ட அப்புறம் கருணை காட்டுங்கள், இப்படி லைனாக சொல்லிகிட்டே வரேன். புரிஞ்சுதா? அப்படி சொல்லிகிட்டே வரும்போது என்ன நடக்குது? நீங்கள் அதை பார்த்து செஞ்சவங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, காமெண்ட்லேயும் போடுறாங்க நிறைவேறி விட்டதுன்னு. நீங்கள் செய்யாத பட்சத்தில் நான் அதுக்கு பொறுப்பில்லை. அது நடக்காட்டி இதுதான் ஆச்சு, மன கஷ்டமாச்சுன்னா வருத்தப்படாதீங்க. இனி ஒரு சந்தர்ப்பம் எடுத்து அதை திரும்ப முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நல்ல எண்ணங்களோடு நல்ல நேரம் பார்த்து
கரெக்டாக அஃபர்மேஷன் எழுதி இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குங்க. நடக்காமல் இருந்ததே கிடையாது. யாருமே நடக்கலைன்னா உங்கள் வைப்ரேஷன் சரி கிடையாது. உங்கள் டைமிங், நீங்கள் எழுதுறது எல்லாம் பொறுத்து தான், எழுதுகின்ற வார்த்தை எல்லாம் பொறுத்து தான் அது நடக்கும். இப்படி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான அத்தனை செல்வ வளமும் பனி பொழிவு போல் பொழிந்து என் மனதை குளிர வைக்கிறது. என் அனுபவங்கள் அனைத்தும் மிக சிறந்த அனுபவமாக இப்போது இருக்கிறது. அதற்கு பிரபஞ்சம் எனக்கு அருள் புரிகிறது. நான் எல்லாம் வல்ல இறைவனின் ஓர் அங்கமாகும், பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாப்பில் என் வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கிறது. எப்படி பிரபஞ்சத்தோட பாதுகாப்பு? நீ நல்ல எண்ணம் எண்ணும்போது, நான் நல்லா இருக்கணும் போது, அது பிரபஞ்சத்தில் போய் சேர்ந்து பிரபஞ்சம் உங்களை பாதுகாத்து நீங்கள் நல்லா இருக்க, நல்லா வாழ, சந்தோஷமாக இருக்க, செல்வ செழிப்போடு இருக்க, மன அமைதியுடன் இருக்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு தரும். சில நேரம் கட்டங்களை வெளியில் சொல்ல முடியாது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த வலது கையை இப்படி வச்சுட்டு மூச்சு விட்டு மூச்சு இழுத்து ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது, நான் மன அமைதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதயத்தோட துடிப்பை கேட்டு பாருங்கள். துடிப்பு உங்களுக்கு பதில் சொல்லும். பதில் ஏன் சொல்லுன்னா, நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு பதில் அதுதான் சொல்லி ஆகணும். அது எப்படி பதில் சொல்லணுன்னா, காம் ஆகிடுவீங்க, கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, தானாகவே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்துவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் லிமிட் அப்படின்னு ஆளுங்களை வச்சுக்கணும். மற்றவங்க உங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் விடவே கூடாது. காயப்படுத்துகிறவங்களுக்கு பேச வேண்டாம், சண்டை போட வேண்டாம், நிமிர்ந்து பார்த்துட்டு போதும், நிறுத்து அப்படின்னு சொல்லுங்கள். என்ன பண்ணிட முடியும்? உங்களை யாரும் காயப்படுத்தி உங்கள்கிட்ட தப்பிக்கக்கூடாது. நிறுத்துன்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி அவங்கள உங்கள் மௌனத்தினால், உங்கள் புறக்கணிப்பினால் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிற விஷயம் அது. நீங்கள் நன்றாக உணர்ச்சி பூர்வமாக வேண்டும்போது நீங்கள் 2 அடி தான் எடுத்து வைக்கிறீங்க. 3வது 4வது அடி உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை நோக்கி வந்துவிடும், நிச்சயமாக வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் உணர்வு, இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அதை பொறுத்து இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறிவிடும். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிலீஷில் யூனிக்னு சொல்லுவாங்க, ஒரு தனிப்பட்ட நபர். 5 விரல் இருக்கு இல்லையா, ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையாது. உங்களை நீங்கள் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு ஷக்கிலா பானு தான் உயர்ந்த பெண், குடும்பத்தை காப்பாற்றுவள், குழந்தைகளை நினைப்பவள் அப்படின்னு ஒரு ஷக்கிலா. அதே மாதிரி தான் ஒரு லக்ஷ்மி, அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டோஃபர். எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல், யூனிக் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட அழகான உயர்ந்த ஒரு மனிதன் நீங்கள். அதை மாத்திரம் நீங்கள் உணருங்க. யாருக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் தாழ்ந்தவர் கிடையாது. அது திமிரு காமிக்கிறது இல்லை, தான்ற அகங்காரம் இல்லை. உண்மையை உணர்ந்து அதை நம்ம காமிக்கவும் போகிறதில்ல. உண்மையை உணருங்கள். ஏன்னா உங்களுடைய சக்தி, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு ஈக்குவல். ஏன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த பிரபஞ்சம். நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். பிரபஞ்சத்தால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஓர் அழகான ஆன்மா. உங்களுடைய சக்தி நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே உணருங்கள், நீங்கள் உயர்ந்தவர் என்று, நீங்கள் வல்லவர் என்று உணருங்கள், நீங்கள் நல்லவர் என்று உணருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து உங்களை சேர்த்து. கடந்த ஒரு வாரமாக எங்கிட்ட 2-3 குடிகாரர்கள் பற்றி பேச்சு வந்தது. இந்த குடிக்கிறவங்க என்ன விஷயம்னா, வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருந்துட்டு ஒரு விஷயம் அடைய முடியாத போது, அவர்களுக்கு கிடைக்காத போது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக குடித்தா கொஞ்சம் போதையாக அப்படியே அந்த கனவுலகத்தில் வாழலாம் அப்படின்னு குடிக்கிறவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராப்ளம். அதை நீங்கள் உணர்ந்துட்டு அதுக்காக அவங்க நல்லவனே வல்லவனே எல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்கள தடுத்து நிறுத்துறது 2-3 விஷயம். என்ன பிரச்சனைலாம் இதை பண்ணாங்க கண்டுபிடிக்க. நல்ல ஒரு ஆல்கஹாலிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் நானாக இருந்தால் இதுதான் பண்ணுவேங்க. அவங்க இந்த குடிக்கும்போது அடிக்கிற கூத்தெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க நல்ல சுயநுணர்வுக்கு இதெல்லாம் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமிங்க. ஆனை மட்டும் கொஞ்சம் அன்பாக நடந்துக்க பாருங்கள்.
சமாதானப்படுத்துங்க. நிச்சயமாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு மன தத்துவ நிபுணரிடம் கொண்டு போய் உட்கார வச்சு மனசில் இருக்கிறத அவங்க கொட்டி தீர்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக சரிப்படுவாங்க. இன்னொன்று, அவங்களுக்காக நீங்கள் வேண்டலாம். ஆனால் திருந்தணும் அப்படின்னா அவங்க மாத்திரமே தான் திருந்த முடியும். எங்கிட்ட இதுக்கு ப்ரேயர் ஒன்று தான். என்னுடைய பிரதர் நல்லபடியாக இருக்கணும், குடிப்பழக்கத்தை விட்டு விட்டார், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதுங்க. என் மகன் அப்படி ஆனால் மகனை பற்றி, கணவர் அப்படின்னா கணவரை பற்றி அப்படி எழுதுங்க, சரியாக போயிடும். உங்களுக்கு இன்னொரு அழகான விஷயம் இந்த வீடியோவில் சேர்க்குறேன். யாரோ கேட்டாங்க, அம்மா உங்கள் வீட்டுக்கு வர பச்சைக்கிளியை வீடியோ எடுங்கன்னு. ஒரு சின்ன வீடியோவும் ஃபோட்டோவும் வீடியோ ஆரம்பத்திலே நான் போட்டுவிடுறேன். ஏன்னா கடைசியில் நீங்கள் பார்க்குறதில்ல, கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கறதில்லன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும், ஆவரேஜ் டியூரேஷன் அப்படின்னு வந்திருக்கும் எனக்கு. எல்லோரும் எத்தனை பேர் எத்தனை முறை பார்த்தீங்க. இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.